தமிழ்த்தாய் வாழ்த்து. பேராசிரியர் பரிமளா அவர்களும் நமது கல்லூரியின் செயலர் திருமிகு பி ராமநாதன் ஐயா அவர்களும் நமது கல்லூரியின் முதல்வர் முனைவர் மேஜர் டி ராஜன் அவர்களும் நமது ஆங்கிலத்துறையினுடைய முன்னாள் துறை தலைவர் முனைவர் ராபர்ட் சாம்ராஜ் அவர்களும் குத்துவிளக்கினை ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். ஞாயிறு ஏற்றுக தீபம், இறைவனை வணங்கி போற்றுக தீபம். மேடையில் வீற்றிருக்கும் ஆளுமைகள் திருவிளக்கினை ஏற்றி நிகழ்ச்சியினை தொடங்கி வைக்கின்றனர். குத்துவிளக்கை ஏற்றுகின்றார் நமது கல்லூரியின் முதல்வர் முனைவர் மேஜர் டி ராஜன் அவர்கள். நமது கல்லூரியின் முன்னாள் ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் ராபர்ட் சாம்ராஜ் அவர்கள். கல்லூரியில் நடைபெற்றுக் கொடுக்கின்ற மாபெரும் முன்னாள் மாணவர் சங்கத்தின் நிகழ்ச்சிக்கு வருகின்ற உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது கல்லூரி பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 1967ஆம் வருடம் கல்லூரி கௌசால கல்லூரி என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது. பெருமைக்குரிய கள்ளிக்குளம் ஊரில் துவங்கப்பட்ட இந்த கல்லூரியானது கள்ளிக்குளம் மக்களால் மூப்புடன் அளிக்கப்பட்ட 40 ஏக்கர் நிலத்தில் திருநெல்வேலி தஷ்மால் சங்கம் கல்லூரி என்ற பெயரில் 1979 முதல் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் நான்கரி மற்றும் ராதாபுரம் தாலுகாவில் எந்த ஒரு கல்லூரியும் கிடையாது. நம் கல்லூரி மட்டுமே அரசு உதவிபெறும் கல்லூரியாக அனுமதி பெற்று தஷ்மால் சங்கத்தினுடைய நிர்வாகிகளால் சிறப்பாக செயல்பட்டு வந்தது. அன்று 100 மாணவர்கள் மற்றும் 10 ஆசிரியர். கலைச்செல்வி மேடம், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். பீரியட்ல கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். அப்ப ரிட்டையர் ஆவாங்க, இந்த மாசத்துல அவங்க ரிட்டையர் ஆவாங்க. Let us clap, give a great vibrating clapping for the wonderful principal Major Dr. Rajan. We would like to honor Dr. Palani Economics. இப்போ ஒரு இளம் சிங்கமா 66 ப்ரொஃபசர்ஸ் இருந்தாங்க. நம்ம ராபர்ட் சார் இங்கிலீஷ் நான் குயிக்கா 2 மனோகர் சார் எல்லாரும் let us give a great vibrating clap.
கை தட்டவும். மணி சார், எஸ்ஐபி சார், எடிசன் சார். Dr. Tariq Gopalan, Department. Mr. M. Muruganandam, Department. Mr. P. Department of History. Department of Mr. P. Kalgaraj, Department of Chemistry. Dr. D. Shah. Dr. Pushparaj, ನಮ್ಮ IQC coordinator. நீங்க ஒரு லெவலுக்கு கொண்டு கடைசி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காலேஜில் வந்து லேப்டாப் கொடுக்கும்போது போது நான் அதில் சொன்னேன். இதே காலேஜில் படிச்சு நம்ம இன்னைக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் அவங்க லேப்டாப் கொடுக்கும் வந்திருக்கும் போது எவ்வளோ சந்தோஷம் பழைய நிலையெல்லாம் பகிர்ந்துட்டோம். அதனால உள்ளபடி இந்த காலேஜ் தான் இன்னைக்கு நம்மளை கூட்டு பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இங்கே நிர்வாகத்தை முதல்ல என்னென்ன ஹெல்ப் கேட்டு கல்லூரிக்கு நம்ம வந்து தேவையான அடிப்படை வசதிகள் இருக்கிட்டு இந்த கல்லூரி வளர்ச்சிக்காக நம்ம எல்லாருமே பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான வேண்டுகோளை மட்டும் வைத்துக்கொண்டு என்னால் முடிந்த உதவிகளையும் இந்த கல்லூரிக்கு செய்ய என்பதையும் தெளிவாக தெரிந்து கொண்டு நிர்வாகம் மிக சிறப்பாக செயல்படுகிறது. அதோடு அன்புக்குரிய செல்வகுமார் அன்புக்குரிய சுயம்பராஜ் அவர்கள் மற்றும் இந்த நிர்வாகத்திற்காக பல பேர் இந்த நிகழ்ச்சிக்காக வைத்திருப்பார்கள். அத்தனை நன்றி. ஒரே ஒரு இது மட்டும் கேட்டுக்கிறேன். என் கூட படிச்சவங்க யாராவது இருந்தால் கை வசதி நான் பார்த்துக்கிறேன். என் கூட படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? யார் கை சொன்னாங்களா? நினைக்கிறேன். சரி, ஓகே, சந்தோஷம். நம்ம வாட்ஸ்அப் தான் பேசிட்டு இருக்கிறோம். ஸோ அது சந்தோஷம். உள்ளபடியே நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்லூரியில் படித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வளர்ச்சியில் நீங்கள் பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையிலே என்னை பேச அழைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1975 முதல் 1978 வரை இந்த கல்லூரியில் பயின்ற மாணவன் என்பதில் பெருமை கொள்கிறேன். காமர்ஸ் ரிசர்ச் சென்டருக்காக கொடுக்குறாங்க. ஜோர் எல்லாம் கைத்தட்டுங்க. 9 முதல் 1982 வரை பயின்ற பிகாம் மாணவர்களின் சார்பாக இந்த அமைப்பு தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கல்லூரி உருவாகி 53 ஆண்டுகளை கடந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த கல்லூரியை இந்த பகுதியிலே தொடக்க வேண்டும் என்று முதலாக சிந்தித்த பெருமகனார் ஐயா PS ராஜா பரவேசமுத்து நாடார் அவர்களை நினைந்து அந்த அவர்களுடைய கருத்திற்கு ஏற்ப இந்த கல்லூரியை இங்கே கொண்டு வருவதற்கு மிக தீவிரமாக செயல்பட்ட ஐயா குமரேசர் சீனிவாச நாடார் அவர்களை நினைந்து என்னுடைய உரையை துவக்குவதற்காக கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அன்றைக்கு படிக்கிற பொழுது விவி பெருமாள் நாடார் அவர்கள் இந்த கல்லூரியினுடைய தலைவராக இருந்தார்கள். அவர்களை அன்றைக்கே நாங்கள் சொல்லுவோம், எம்ஜிஆரும் காமராஜரும் கலந்த உருவம் விவி பெருமாள் நாடார் என்று சொல்லுவோம். பெரும்பாலும் அவர்கள் கல்லூரி விழாக்களுக்கு வருகின்ற பொழுது சந்தன நிற சட்டை அணிந்து வருவார்கள். அவருடைய கலரும் கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய கலருக்கு ஒரு ஈக்குவலானது. ஆனால் செயல்பாடு என்பது செயல் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை போல ஒரு செயல்பாடு. எனவே விவி பெருமாள் நாடார் அவர்களை அன்றைக்கு நாங்கள் காமராஜரும் எம்ஜிஆரும் கலந்த ஒரு கலவை என்று சொல்வோம். இன்றைக்கு இந்த கல்லூரியினுடைய செயலாளராக அவருடைய வழித்தோன்றல் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது உள்ளபடிய மிகுந்த பெருமையாக இருக்கிறது. அத்தகைய செயலாளராக இங்கே பொறுப்பேற்றிருக்கிற ஐயா VP ராமநாதன் அவர்களை எங்கள் அமைப்பின் சார்பாக
மிகவும் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மிக மிக சுருக்கமாக பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அருமையான பேராசிரியர்களை பார்த்தால் எனக்கு ஏராளமான சிந்தனைகள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரியினுடைய தொடக்கம் என்பதே இன்றைக்கு சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி என்று நம்முடைய அரசியல் மேடைகளிலே எல்லாரும் முழங்குகிறார்கள். ஆனால் 1971 இந்த கல்லூரியினுடைய தொடக்கம் என்பது சமூக நீதியின்பால் அமைந்தது. மிகுந்த பிற்படுத்தப்பட்ட பகுதியிலே மிகுந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உயர்வுக்காக உருவாக்கப்பட்ட கல்லூரி. இந்த கல்லூரி உருவாகவில்லை என்று சொன்னால் சமூக நீதி 1971 இந்த பகுதியிலே இருந்திருக்காது என்பதை என்னால் திட்டவட்டமாக உருவாக்கி சொல்ல முடியும். அத்தகைய சமூக நீதி மாணவர்கள் +2 முடிச்சு வர்றவங்க, SSLC ஓல்ட் SSLC முடிச்சு வர்றவங்க, கிராமப்புறத்தில் இருந்து வருகிறவர்கள். ஐயா வைரமணி அவர்களை பார்த்தவுடன் எனக்கு அந்த காலத்து நினைவுகள் வருகிறது. இப்பொழுதெல்லாம் தொடக்க பள்ளிகளில் கூட நோட்ஸ் கொடுக்கிற வழக்கம் இருப்பதாக தெரியவில்லை. நோட்ஸை டிக்டேஷன் செய்வார் ஐயா வைரமணி அவர்கள். ஒரு வகுப்பை நடத்தி அந்த பாடத்தை தியரியை டிக்டேஷன் செய்யக்கூடிய ஐயா வைரமணி அவர்களை இங்கே பார்க்கிறது மிகவும் பெருமையாக இருக்கிறது. அதுபோல இந்த கல்லூரியுடைய உயர்வுக்காக நாளெல்லாம் பொழுதெல்லாம் சொன்னார்கள். பழனிசாமி அவர்கள் சொன்னார்கள், இங்கே பல கட்டடங்கள் உருவாகின என்று. ஒவ்வொரு கல்லிலும் சிமெண்ட் இருக்கிறது, ஒவ்வொரு கட்டடத்திலும் ஜல்லி இருக்கிறது, ஒவ்வொரு கட்டடத்திலும் தண்ணீர் இருக்கிறது, ஒவ்வொரு கட்டடத்திலும் செங்கல் இருக்கிறது. அதை போல ஒவ்வொரு கட்டிடத்திலும் கல்லூரியினுடைய ரிட்டையர்டு சூப்பரண்டன்ட் காலேஜ் என்ற திரு ஜெய்சிங் அவர்களுடைய உழைப்பு இருக்கிறது என்று சொல்லிக்கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி தன்னை இந்த கல்லூரியினுடைய உருவாக்கத்திலே முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்ட திரு ஜெய்சிங் அவர்களை இந்த நேரத்திலே நான் நினைத்து பார்த்து அஞ்சலி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து எங்களுடைய காமர்ஸ் பேராசிரியர், பெருமைக்குரிய பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் இந்த கல்லூரி மட்டுமல்ல, இந்த கல்லூரியினுடைய பகுதி மட்டுமல்ல, இந்த கல்லூரி சுற்றி இருக்கிற இந்த வட்டாரம் மட்டுமல்ல, இந்த மாவட்டத்திலேயே மிகச்சிறந்த ஆங்கில உரையாளராகவும் தமிழ் உரையாளராகவும் எல்லாம் தெரிந்த ஒரு சர்வரோக நிவாரணி என்கின்ற ரீதியிலே எல்லாம் தெரிந்தவராக அவர் இந்த பகுதியிலே வாழ்ந்து மறைந்து தனது தடத்தை பதிப்பித்து சென்றவர். பக்கத்திலே இங்கே இந்த கல்லூரியிலே அவர் மாணவர்களோடு இணைந்து பேட்மிண்டன் விளையாடுவார். ஒரு பேட்மிண்டன் அணி உருவாகும். மாணவர்களோடு இணைந்து செஸ் விளையாடுவார். ஒரு செஸ் அணி எங்கோ ஒரு போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற்று வெற்றி பெற்று இந்த கல்லூரிக்கு வரும். இந்த கல்லூரியினுடைய கிரவுண்டிலேயே கிடந்தவர். இந்த கல்லூரியில் என்னை போன்ற இலக்கிய ஆர்வமிக்க பேச்சாளர்களை உருவாக்கி வளர்த்ததிலே பேராசிரியர் ஜவஹர் அவர்களுக்கு பெருமை உண்டு. அடுத்து நான் நினைத்து போற்றுகின்ற ஆசானாக பேராசிரியர் முருகேசன் அவர்களை எண்ணுகிறேன். நமது பரமக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த பேராசிரியர் முருகேசன் அவர்கள் இந்த கல்லூரியினுடைய டிப்டி வார்டனாக, ஹாஸ்டலில் டிப்டி வார்டனாக நீண்ட நெடுங்காலம் பணியாற்றி மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்குவதிலே முன்னணியில் நின்ற பேராசிரியர் முருகேசன் அவர்களை இந்த கல்லூரியிலே அவர்களுடைய பணியை நினைத்து இப்பொழுது கல்லூரியினுடைய ரோட்டில் இருந்து கல்லூரியினுடைய இந்த காமராஜர் அரங்கம் வரை ஒரு மண் சாலை இருக்கிறது அல்லவா, அந்த சாலையை முதலில் உருவாக்கியது ஹாஸ்டல் மாணவர்களோடு இணைந்து பேராசிரியர் முருகேசனும் மதிப்பிற்குரிய திரு ஜெய்சிங் அவர்களும் என்பதை நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது வந்திருக்கிறது ஜேசிபி என்றும் கருவிகள் என்றும். அன்றைக்கு கையால் இருக்கக்கூடிய ரோலர் தான் உண்டு. ஒரு பெரிய கல் உருண்டு கொண்டிருக்கும், அதை இழுப்பதற்கான கம்பி உண்டு. அந்த கம்பியை இழுத்து இழுத்து இந்த பாதையை உருவாக்கிய பெரியவர்கள் பேராசிரியர் முருகேசனும் திரு ஜெய்சிங் அவர்களும். நினைத்து பாருங்கள், பேராசிரியர் முருகேசன் அவர்கள் அந்த கல் உருளையை எப்படி உருட்டி கொண்டு வந்திருப்பார். எவ்வளவு பெரிய சாம்பவானவர். அவருடைய உருவத்திற்கும் அந்த கல் உருளையை உருட்டுவதற்கும் மனதிலே நினைத்து பார்க்கின்ற பொழுது மனோகராவிலே சிவாஜி கணேசனை சங்கிலியால் பிடித்து கட்டியிருப்பார்கள். அதை மீறிக்கொண்டு சிவாஜி கணேசன் மீறுவார். அத்தகைய ஒரு உருவத்தை நான் இன்றைக்கு மனதால் நினைத்து வழங்குகிறேன். பேராசிரியர் முருகேசன் அவர்களையும் மதிப்பிற்குரிய திரு ஜெய்சிங் அவர்களையும். இப்படியெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேராசிரியரையும் நாம் பேசிக்கொண்டே போக முடியும். ஒவ்வொரு கல்லூரியினுடைய நான் டீச்சிங் ஸ்டாஃப், அன்றைக்கு இருந்த வேல்சாமி சார் அவர்கள், அன்றைக்கு இருந்த திரு பெர்லின் அவர்கள், அன்றைக்கு இருந்த
கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு நிகழ்விலே பேராசிரியர் ஜான்ஜோஸ் பிரகாஷ் அவர்கள் அழைத்து ஒரு மாணவர் மன்றத்தை தொடர்ச்சி வைத்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. பேராசிரியர் காசிகுளம் அவர்கள் எக்கனாமிக்ஸ் பாடத்திலே இன்சூரன்ஸ் சப்ஜெக்ட் இருந்தது என்று சொல்லி நான் இந்த வள்ளியூர் இன்சூரன்ஸ் அலுவலகத்திலே உதவி கிளை மேலாளராக பணியாற்றி கொண்டிருந்த நேரத்திலே என்னை அழைத்து எக்கனாமிக்ஸ் மாணவர்களுக்கு இன்சூரன்ஸ் பாடத்தை முழுமையாக நடத்த வைத்த பேராசிரியர் காசிகுளம் அவர்கள் எவ்வளவு உன்னதமான ஒரு மாபெரும் மனிதர் அவர். அன்றைக்கே அவர் பேராசிரியர் பெருமைக்குரியவர். ஆனால் பியூசியில் படிக்கிற ஒரு 16 வயது மாணவனையும் கூட அவர் நீங்கள் என்றுதான் பேசுவார். அந்த பேராசிரியர் காசிகுளம் அவர்களிடம் நாம் கற்றுக்கொண்ட பாடம் இன்றைக்கும் நம்மளை மிக விரைவாக வெளி உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. அத்தகைய மகத்தான காசிகுளம் அவர்கள் இந்த அரங்கத்திற்கு என்னை மீண்டும் அழைத்து வந்திருக்கிறார். ராபர்ட் சாம்சன் அவர்கள் ஆங்கிலத்தில் பேராசிரியர்கள். அவர்கள் இன்று ஃபைனான்ஸ் அசோசியேஷனுடைய பொறுப்பாளராக இருந்தார். அந்த நேரத்திலே என்னை இங்கே அழைத்து வந்து நாடகங்களை நடத்த வைத்து மிகப்பெரிய ஒரு ஃபைனான்ஸ் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வித்திட்டவர். இப்படி ஒவ்வொரு பேராசிரியரையும் ஒவ்வொரு அலுவலரையும் என்னுடன் படித்த மாணவர்களை பற்றி நான் பேச ஆரம்பித்தால் இந்த மேடை தாங்காது, நேரம் கொள்ளாது. எனவே அதெல்லாம் இன்னொரு முறை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி வாய்ப்பளித்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்துவதற்கு இந்த தொடக்கம் நிச்சயம் வழிவகுக்கும். அந்த மிகப்பெரிய சாதனைக்கான பயணத்திலே என்றும் எப்போதும் நான் என்னை இணைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த அறிவு மையம், the center of the knowledge hub, let us bow down and salute our college and give the respect right now. அடுத்ததாக நமது கல்லூரியினுடைய சூப்பரண்ட் சார் பாடுபட்டவர், எங்களோடு வழிகாட்டியவர். அவர்களுக்கு இந்த சீல்டையும் பொன்னாடியும் நமது முன்னாள் மாணவர்கள் சார்பாக அப்படி என்ன சார் இருக்கு அந்த பொண்ணுகிட்ட? மிகுந்த கரவொலி ஏற்படலாம். அருமையான ஒரு கவிதை. நன்றி சார், நன்றி மேடம், தேங்க்யூ மேடம். மாணவியை பாராட்டி நமது கல்லூரியினுடைய செயலர் திரு ராமநாதன் ஐயா அவர்கள் இந்த சீல்டை, மற்றொரு சீல்டை வழங்குகிறார். அதை செய்யுங்க.